வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்ட். 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியில் பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வி மாணவருக்காக புதிய காணொளி ஒன்றை இன்று உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். Unit 5 Electricity. At first we see the learning objectives of this lesson. Know about the basic properties of electric charges. மின் துகள்களின் அடிப்படை பண்புகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். Explain the transfer of changes between the two objects. இரு பொருள்களுக்கிடையே மின் துகள்கள் இடமாற்றம் அடைவதை விளக்குதல். Understand the working of electroscope. நிலை மின்காட்டி செயல்படும் முறையினை புரிந்து கொள்ளுதல். Recognize the effects of electric current. மின்னோட்டத்தினுடைய விளைவுகளை அறிந்து கொள்ளுதல். Assemble different electric circuits. பல வகையான மின் சுற்றுக்களை உருவாக்குதல். List out the application of electricity. மின்சாரத்தினுடைய பயன்பாடுகளை வரிசைப்படுத்துதல். These are also called as the learning objectives of this lesson, Unit 5 Electricity. And then we see the electricity. At first we see the introduction of this lesson. All things we use in our life are made up of elements. Each element is made up of atom, which is the smallest unit. John Dalton, the scientist, considered the atoms cannot be divided further, but it was found out later through the Rutherford's gold foil experiment that atoms are made up of particles like proton, electron and neutron. Movement of electrons in a material constitutes the electric current and generates an energy called electric energy or electricity. We use this energy in our daily life for various needs. Electric bulbs, fans, electric iron box, washing machines and refrigerators are some of the appliances which work with the help of electricity. In this lesson we will study about the electric charges and how they are transferred. This lesson will also cover electric circuits and the effects of electric current. அதாவது அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருள்களும் தனிமங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தனிமமும் அணுக்களால் ஆனது. அணுக்களே ஒரு தனிமத்தினுடைய மிகச்சிறிய அலகு ஆகும். அணுவை அதனை விட சிறிய கூறுகளாக பிரிக்க இயலாது என அறிவியல் அறிஞர் ஜான் டால்டன் கருதினார். ஆனால் ரூதர்ஃபோர்டின் தங்க இழை சோதனைக்கு பின் அணுவில் புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற மின்துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பொருள்களில் உள்ள எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டத்திற்கு காரணமாகிறது. இந்த மின்னோட்டம் மின்னாற்றலை அல்லது மின்சாரத்தை உருவாக்குகிறது. மின்னாற்றலை நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். மின் விளக்குகள், மின் விசிறிகள், மின் சலவை பெட்டி, சலவை இயந்திரம், குளிர்சாதன பெட்டி போன்ற உபகரணங்கள் மின் ஆற்றலினால் செயல்படும் சாதனங்களுள் சில ஆகும். இந்த பாடத்தில் பொறுத்தமட்டிலே மின் துகள்களை பற்றியும் அவை ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு எவ்வாறு இடமாற்றம் அடைகின்றன
electric charges, how they are transferred என்பதை பற்றியும் கற்க இருக்கிறீர்கள். மேலும் மின்சுற்றுகள் மற்றும் மின்னோட்டத்தினுடைய விளைவுகளை பற்றியும் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். And this lesson we will also cover the electric circuit and the effect of electric current. At first we see the atom. An atom consists of proton, electron and neutron, which are called as subatomic particles. அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆகிய அணுக்களால் ஆனது. Proton and neutron are found inside the nucleus, which is at the center of the atom. புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அணுவினுடைய மையத்தில் உள்ள உட்கருவினில் உள்ளது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். Then electron revolves around the nucleus in different path called as a orbit. எலக்ட்ரான்கள் என்பவை உட்கருவை சுற்றி பல்வேறு வட்டப்பாதையிலே சுற்றி வருகிறது. அதற்கு பெயர் ஆர்பிட். ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் என்பது நமக்கு முன்னரே தெரியும். In an atom, the number of protons and the neutrons, number of electrons will be equal. In an atom, the number of protons and the number of electrons will be equal. சமம் என்பது நமக்கு முன்னரே தெரியும். There is a force of attraction between the protons in the nucleus and the electrons in the orbit. ஒரு அணுவிலே புரோட்டான் எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். மேலும் எலக்ட்ரான்களுக்கும் புரோட்டான்களுக்கும் இடையே ஒரு கவர்ச்சி விசை ஒன்று காணப்படுகிறது என்பது தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. உட்கருவின் அருகிலுள்ள வட்டப்பாதையிலே சுற்றி வரும் எலக்ட்ரான்களும் உட்கருவில் உள்ள புரோட்டான்களுக்கும் இடையே வலிமை மிகுந்த கவர்ச்சி விசை காணப்படுவதால் அவற்றை அணுவிலிருந்து எளிதாக வெளியேற்ற முடியாது. In an atom, the number of protons and the number of electrons will be equal. There is a force of attraction between the proton in the nucleus and the electrons in the orbit. Electrons in the inner orbit are strongly attracted by the protons and they cannot be removed from the atom easily. எளிதாக வெளியேற்ற இயலாது. But the electrons in the outermost orbit are loosely bound and they can be easily removed from the atom. அவற்றை அணுவிலிருந்து எளிதாக வெளியேற்ற முடியாது. ஆனால் வெளிவட்ட பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானை எளிதாக அணுவை விட்டு வெளியேற்ற முடியும். They can be easily removed from the atom. அந்த ஆட்டத்தினுடைய மாடல், அணுவினுடைய மாதிரி நமக்கு இங்கே தெளிவாக கொடுத்து வச்சுருக்காங்க. எலக்ட்ரான் ஆர்பிட்ஸு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூக்ளியஸ், நியூட்ரான் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படம் இங்கே நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது சார்ஜஸ். சார்ஜஸ் ஆர் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் எ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மேட்டர் that cause objects to attract or repel each other. It is carried by the subatomic particles like proton and electrons. Charges can be neither be created nor be destroyed. There are two types of charges. One is called positive charges and another one is called negative charges. Proton carry positive charges and the electron carry negative charges. There is a force of attraction or repulsion between them. Charges, unlike charges, attract each other and like charges repel each other. பொருள்கள், அதாவது சார்ஜஸ் என்பது மின் துகள்கள் என்று பொருள். பொருள்கள் ஒன்றை ஒன்று விளக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமாக அடிப்படையாக பண்பை பெற்றிருக்கும் துகள் மின்துகள் எனப்படும். ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அல்லது விளக்கும் பண்பு மின்னூட்டம் என அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரிக் சார்ஜஸ்ன்னு பேர். எலக்ட்ரான், புரோட்டான் போன்ற அணுக்கூறுகள் இந்த பண்பை பெற்றிருக்கின்றன.
மின்துகள்களை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ இயலாது. மின்துகள்களை நேர் மின்னூட்டம் கொண்டவை மற்றும் எதிர் மின்னூட்டம் கொண்டவை என இரண்டாக வகைப்படுத்தலாம். There are two types of charges, positive charges and negative charges. புரோட்டான்கள் நேர் மின்னூட்டத்தையும் எலக்ட்ரான்கள் எதிர் மின்னூட்டத்தையும் பெற்றிருக்கின்றன. மின்துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை காணப்படுகிறது. There is a force of attraction and repulsion between the charges. ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை காணப்படுகிறது. ஓர் இன மின்துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்கின்றன, வேறின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று கவர்கின்றன. Unlike charges attract each other and the like charges repel each other. Then the electric charges measured in a coulomb, small amount of charge that can exist freely, it is called elementary charges. Electron, its value is 1.602 into 10 power minus 19 coulomb. கூலும் என்ற அலகினாலே மின்னூட்டம் அளவிடப்படுகிறது. தனித்து காணப்படும் ஒரு துகளினுடைய மின்னூட்டமானது சிறும மின்னூட்டம் என குறிப்பிடப்படுகிறது. அதான் சொல்லியிருக்காங்க, எலிமெண்ட்ரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய வேல்யூ 1.602 into 10 power minus 19 கூலும். This is an amount of charge possessed by each proton and electron, but protons have positively elementary charges and electrons have negatively elementary charges. Since proton and electron are equal in number, an atom is electrically neutral. அதாவது புரோட்டான் மின்னூட்ட மதிப்பு நேர்குறியாகவும் எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு எதிர்குறியாகவும் இருக்கும். புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருப்பதால் தான் ஒரு அணுவானது மின் நடுநிலை தன்மையுடன் காணப்படுகிறது என்ற ஒரு நிகழ்வோடு மின் துகள்கள் என்கின்ற பகுதி நிறைவு பெறுகிறது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ், மின் துகள்கள் எவ்வாறு இடமாற்றம் செய்யப்படுகிறது? As we saw earlier, electrons in the outermost orbit of an atom can be easily removed. They can be transferred from one substance to another. The substance which gains electron becomes negatively charged, and the substance which loses the electron becomes positively charged. Transfer of charges takes place in the following ways. One is called transfer by friction, transfer by conduction, transfer by induction. ஏற்கனவே அறிந்த ஒரு அணுவினுடைய வெளிவட்ட பாதையிலே சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்களை எளிதாக அகற்ற முடியும் என்ற கருத்தை நாம் கண்டோம். அவற்றை ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் செய்யவும் முடியும். எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பொருள் எதிர் மின்னூட்டத்தையும் எலக்ட்ரான்கள் இழந்த பொருள்கள் நேர் மின்னூட்டத்தையும் பெறும். அவை எவ்வாறு பெறுகிறது எவ்வாறு இழக்கிறது என்பதை ஒரு 3 முறைகள் வாயிலாக நாம் இங்கு காணலாம். உராய்வு மற்றும் இடமாற்றம், that is called as a transfer of friction. கடத்துதல் மூலம் இடமாற்றம், transfer of conduction. மின்தூண்டல் மூலம் இடமாற்றம், transfer of induction. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது transfer of friction. At first we see the transfer of friction. உராய்வு மூலம் இடமாற்றம். Comb means sheep. Comb rubbed with hair gains electron from the hair and becomes negatively charged. These electrons are accumulated on the surface of comb. When a piece of paper is teared into bits, positive and negative charges are present at the edges of the bits. Negative charges in the comb attract positive charges in the bits, so the paper bits are moving towards the comb. While combing hair, charges are transferred from the hair to comb due to friction. If the hair is wet, the friction between the hair and the comb reduces, which will reduce the number of electrons transferring from the hair to comb. சீப்பினை அழுத்தமாக தேய்க்கும் பொழுது தலைமுடியில் இருந்து சில எலக்ட்ரான்கள் சீப்புக்கு சென்று விடுகின்றன. எனவே சீப்பு எதிர் மின்னூட்டமாகிறது.
இது எலக்ட்ரான்கள் சீப்பின் முனையிலே ஒட்டிக்கொள்கிறது. காகிதத்தை சிறு சிறு துண்டுகளாக கிழிக்கும் பொழுது காகித துண்டுகளின் ஓரங்களிலே நேர்மின் துகள்களும் எதிர்மின் துகள்களும் காணப்படுகிறது. சீப்பில் இருக்கும் எதிர்மின் துகள்கள் காகித துண்டின் ஓரங்களில் இருக்கும் நேர்மின் துகள்களை ஈர்க்கின்றன. எனவே காகித துண்டுகள் சீப்பினை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. சீப்பை தலையில் தேய்க்கும் பொழுது தலைமுடியிலிருந்து எலக்ட்ரான்கள் உராய்வின் மூலம் சீப்புக்கு இடமாற்றம் அடைகின்றன. தலைமுடி ஈரமாக இருந்தால் முடிக்கும் சீப்புக்கும் இடையே உள்ள உராய்வு குறையும். இதனால் தலைமுடியிலிருந்து சீப்புக்கு இடமாற்றம் அடையும். எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் குறையும். சில வகை பொருள்களை மட்டுமே ஒன்றை ஒன்று தேய்க்கும் பொழுது மின்துகள்கள் இடமாற்றம் அடைந்து அந்த பொருள்கள் மேற்பகுதியிலே தங்கிவிடுகின்றன. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், hence a rubbing certain material which one another can cause the build-up of electrical charges on the surface. From this, it is clear that the charges are transferred by friction. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், உராய்வின் மூலம் மின்துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன என்பது தெளிவாக நமக்கு தெரிகின்றது. இதே போன்று similar effect can be seen when you rub few material with one another. When a glass rod is rubbed with a silk cloth, the free electron in the glass rod are transferred to silk cloth. It is because the free electrons in the glass rod are less tightly bound as compared to that in silk cloth. Since the glass rod loses electrons, it is deficiency of electrons and hence acquires positive charges, but the silk cloth has excess of electron, so it becomes negative charged. இதே போன்று வெவ்வேறு பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் பொழுது இது போன்ற நிகழ்வுகளை காணலாம் என்பதை விளக்குவதற்காக ஒரு கண்ணாடி தண்டினை பட்டு துணியினால் தேய்க்கும் பொழுது எபனைட் ராட் should be rubbed with silk cloth. ஒரு கண்ணாடி தண்டினை பட்டு துணியினால் தேய்க்கும் பொழுது கண்ணாடி தண்டில் இருக்கும் கட்டுரா எலக்ட்ரான்கள் ஃப்ரீ எலக்ட்ரான்கள் பட்டு துணிக்கு இடமாற்றம் அடைகிறது. பட்டு துணியில் இருக்கும் எலக்ட்ரான்களை விட கண்ணாடி தண்டில் இருக்கும் எலக்ட்ரான்கள் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளதே இதற்கு காரணம். கண்ணாடி தண்டு எலக்ட்ரானை இழப்பதால் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை குறைவுபட்டு அது நேர்மின்னூட்டம் பெறுகிறது. பட்டு துணி அதிக எண்ணிக்கையை பெறுவதால் அது எதிர்மின்னோட்டத்தை பெறுகிறது. ஸோ இட் பிகம்ஸ் எ நெகட்டிவ்லி சார்ஜ்டு என்ற சோதனையை நாம் இங்கு காண இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக from those we know, when two materials rubbed together, some electrons may transferred from one material to other, leaving them both with net electric charges. And then we see when the ebonite rod is rubbed with woolen cloth, கம்பளி துணியால் தேய்க்கப்படும் பொழுது rubbed with the fur transfers electrons to the ebonite rod because the electrons in the outermost orbit of the atom in fur are loosely bound as compared to the ebonite rod. The ebonite rod which has excess electrons becomes negatively charged and the fur which has deficiency of electrons are positive charged. எபனைட் ரப்பர் தண்டு ஒன்றை எடுத்து ஒரு விலங்கு உரோமம் அல்லது கம்பளியால் தேய்க்கும் பொழுது கம்பளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எபனைட் தண்டிற்கு இடமாற்றம் அடைவதாக கொள்வோம். எபனைட் தண்டில் இருக்கக்கூடிய அணுக்கள் வெளிவட்ட பாதையிலே உள்ள எலக்ட்ரான்களை விட கம்பளியில் உள்ள அணுக்கள் உள்ள எலக்ட்ரான்களுடைய தளர்வாகவே பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குறைந்த எலக்ட்ரான்களுடைய கம்பளி நேர்மின்னோட்டம் அடைகிறது. அதிக எலக்ட்ரான்களை கொண்ட எபனைட் தண்டு எதிர்மின்னோட்டத்தை அடைகிறது. And finally, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று பார்த்தோமானால், thus we can say the charges can be transferred to an object by bringing in contact with a charged body. This method of transferring charges from one body to other body is called as a transfer of conduction.
இந்த செயல்பாடுகளிலிருந்து சில பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் பொழுது எலக்ட்ரான்கள் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் அடைவதோடு அவை நிகர மின்னூட்டத்தை பெறுகின்றன என்பதை நம்மால் அறிய முடிகிறது. Next, and then we see the transfer by induction. We saw that we can charge an uncharged object when we touch it by a charged object, but it is also possible to obtain charges in a body without any contact with other charged body. The process of charging an uncharged body by bringing the charged body near to it, but without touching it, is called induction. The uncharged body acquires an opposite charge at the near end and similar charge at the farther end. இதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி கடத்துதல் மூலம் இடமாற்றம் அடைதல். எபனைட் தண்டினை கம்பளியில் தேய்க்கும் பொழுது கம்பளியில் இருக்கும் எலக்ட்ரான்கள் எபனைட் தண்டிற்கு இடமாற்றம் அடைகின்றன. இதனால் எபனைட் தண்டு எதிர்மின்னூட்டம் பெறுகிறது. எதிர்மின்னூட்டம் பெற்ற எபனைட் தண்டினை காகித உருளையின் அருகிலே கொண்டு வரும் பொழுது காகித உருளையினுடைய நேர்மின் துகள்கள் உள்ளதால் எபனைட் தண்டு காகித உருளையை ஈர்க்கிறது. எபனைட் தண்டால் காகித உருளையை தொடும் பொழுது சில எதிர்மின்னோட்ட துகள்கள் எபனைட் தண்டிலிருந்து காகித உருளையினால் கடத்தப்படுகிறது. எனவே காகித உருளையில் உள்ள எதிர்மின் துகள்கள் எபனைட் தண்டில் உள்ள எதிர்மின் துகள்களை எதிர்க்கின்றன. இதனால் அவை விளக்கமடைகின்றன. ஆகவே நேரடியாக தொடுவதன் மூலம் ஒரு பொருளில் இருக்கும் மின்துகள்களை மற்றொரு பொருளுக்கு கடத்த முடியும். இவ்வாறு தொடுதல் மூலம் பொருள்களிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின்துகள்களை இடமாற்றம் செய்ய முடியும் முறைக்கு கடத்துதல் அல்லது இடமாற்றம் என்று பெயர். அதான் சொல்லியிருக்காங்க. Similarly, when a positively charged rod is brought near the uncharged rod, negative charged rod electrons are attracted towards it. As a result, there is excess of electron at nearer end at deficiency of electron at the farther end. Farther end தூரமாக. The nearer end of the uncharged rod becomes negatively charged and far end is positively charged. தூரமாக இருக்கக்கூடியது நேர்மின்னோட்டத்தை பெறுகிறது மறுமுனையிலே என்பதோடு இந்த கடத்துதல் மூலம் இடமாற்றம் செய்தல் என்பது நடைபெறுகிறது. Then we see the flow of charges, transfer of induction, transfer by conduction. கண்டக்ஷன் முடிந்தது, அதற்கு அடுத்தபடியாக இண்டக்ஷன் இதுவும் முடிவடைகிறது. மின்தூண்டல்களுடைய இடமாற்றம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்த்தோம். மின்தூண்டலுடைய இடமாற்றம் எவ்வாறு உள்ளது என்பதை பார்த்தோம்னா, பெறாத பொருள் ஒன்றினை மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்றினால் தேய்க்கப்படும் பொழுது மின்னூட்டம் அடைகிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் நேரடியான தொடுதல் இன்றியே ஒரு பொருளை மின்னூட்டம் அடைய செய்ய முடியுமா? செய்ய முடியும். தொடுதல் இன்றியே ஒரு பொருளை மின்னூட்டமடைய செய்ய முடியும். மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒரு பொருளை வென்று தொடுதல் இன்றி அதனை மின்னூட்டமடைய செய்யும் நிகழ்வு மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் செய்தல் என்று பெயர். இம்முறையிலே மின்னூட்டம் பெற்ற பொருளுக்கு அருகில் இருக்கும் முனையில் அதற்கு எதிராக மின்னூட்டமும் மறுமுனையிலே ஒத்த மின்னூட்டமும் தூண்டப்படுகிறது என்பதை இந்த மின்தூண்டல் மூலம் இடமாற்றம் அடைதல் என்பது மூலம் நாம் கண்டறிகின்றோம். And then we see the flow of charges. Suppose we have two metallic spheres, one having more negative charges, excess of electrons, and the other having a more positive charges, deficiency of electron. When you connect them both with the help of metallic wire, excess of electrons from the negatively charged sphere will start flowing towards the positive charged sphere. This flow continues till the number of electrons in both the sphere is equal. மின் துகள்களுடைய ஓட்டம்
அதிக அளவு எதிர்மின்னூட்டம் எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்களை கொண்ட உலோக கோளம் ஒன்றும், நேர்மின்னூட்டம் குறைந்த எண்ணிக்கையில் எலக்ட்ரான்களை கொண்ட உலோக கோளம் ஒன்றும் நம்மகிட்ட இருக்கிறதா நம்ம நினச்சிக்கணும். இந்த இரண்டு கோளங்களையும் ஒரு உலோக கம்பியினால் இணைக்கும் பொழுது எதிர்மின்னூட்டம் பெற்ற கோளத்தில் இருக்கும் கூடுதலான எலக்ட்ரான்கள் நேர்மின்னூட்டம் பெற்ற கோளத்தை நோக்கி பாய தொடங்குகிறது. இந்த இரு கோளங்களிலுமே எலக்ட்ரான்கள் நேர்மின்னூட்டம் பெற்ற கோளத்தை நோக்கி பாய தொடங்குகிறது. இரு கோளங்களில் இருக்கும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை சமமாகும் வரை, ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இங்கு நேர்மின்னூட்டம் பெற்ற கோளம் உயர் மின்னழுத்தம் கொண்டதாகவும், எதிர்மின்னூட்டம் பெற்ற கோளம் குறைந்த மின்னழுத்தம் கொண்டதாகவும் கருதப்படுகிறது. ஹியர் த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர் இஸ் செட் டு பி a higher potential and the negatively charged sphere get to be a lower potential. Hence the electrons flow from the lower potential to higher potential. This is known as the electric current. Flow of electrons. The difference between these potential is known as the potential difference, of commonly known as a voltage. இதற்கு என்ன பதில் என்றால், எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்புக்கு முன்பு நேர்மின் துகள்களுடைய கடத்தி வழியாக பாய்வதால் மின்னோட்டம் ஏற்படுகிறது என அறிஞர்கள் கூறினார்கள். பாயும் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையாக கருதப்படுகிறது. இரண்டு கோளங்களுடைய மின்னூட்டத்திற்கு இடையான வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு வோல்டேஜ் அல்லது மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என அழைக்கப்படுகிறது. Before discovery of electrons, it was considered by the electric current is due to the flow of positive charges. Flow of positive charges is called as a conventional current. எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக நேர்மின் துகள்கள் கடத்திகளின் வழியாகத்தான் பாயுது, மின்னோட்டம் ஏற்படுகிறது என அறிஞர்கள் கருதினாங்க. இதுக்கு பேர் நேர்மின் துகள்கள் பாயும் திசை மரபு மின்னோட்டத்தினுடைய திசையாக கருதப்பட்டது. மரபு மின்னோட்டம் உயர் மின் அழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி செல்லும். கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். And then we will see the next topic of electroscope in the next video. Thank you so much. We will see the next topic in next video. Until then, goodbye from TN Science World. Here the positively charged sphere is said to be a higher potential and the negative charged sphere is said to be a lower potential. அதனுடைய படங்களை உங்களுக்கு இங்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த படத்தையும் இத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். Then we see the next topic of electroscopic. We will see the next YouTube video. Thank you so much.